வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமாக நடந்தவைகள் கிடையாது. நீங்கள் எதையுமே பாதியாக உணர மாட்டீங்க. அன்பும் முழுமையாகவும், நம்பிக்கையும் முழுமையாகவும், கோபத்தை கூட முழுமையாகத்தான் நீங்கள் கொடுத்து பழக்கம். அதனால தான் உங்களை காயப்படுத்தியவங்க யார் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் ஒரு பெயராக இல்லாமல் ஒரு அனுபவமாக உங்களுக்குள்ள பதிந்து கிடக்கும். நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க உங்களுடைய உலகமா மாறி இருப்பாங்க. ஆனா அந்த சில மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நிச்சயமா கொடுத்திருப்பாங்க. கொடுத்து அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய மனதை நிச்சயமா உடைக்கவும் செஞ்சிருப்பாங்க. அது ஒரு துரோகம் மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். நீங்கள் மறக்க முடியாத ஒன்றாக அது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அது ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம், ஒரு செயலாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு அமைதியான சில விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய உள்ளத்தை இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக தீண்டி தீண்டி கொண்டே இருக்கும். எது செய்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஆழ்த்தி கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, ஏன் நடந்தது அப்படின்னு தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த ஒரு தருணத்தை எப்பொழுதுமே மறக்கவே மாட்டீங்கங்க. மறக்க முயற்சி செய்வீங்க, ஆனாலும் அதை மறக்க முடியாது. ஏன் தெரியுமா? அது ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. உங்களுடைய நம்பிக்கையை உடைத்த ஒரு தருணம் போல இருக்கும். நீங்க இவங்க மட்டும் என்னை ஏமாற்ற மாட்டார் என்று நினைத்தவங்க கூட உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அதனால தான் உங்களுடைய வழி இன்னும் ஆறாமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். போதுமான அளவுக்கு இதனால உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியும் கிடைக்காது, தோல்வியும் கிடைக்காது. என்ன செய்வது என்று தெரியாம உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இது ஏன் நடந்தது தெரியுமா? நீங்கள் மனிதர்களை அவர்களாக பார்க்க மாட்டீங்க. நீங்கள் அவர்களை உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இதை ஒரு ஐடியல் ஆகத்தான் நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக பார்ப்பீங்க. அவங்க அந்த ஒரு டீலுக்கு உங்களை கீழே விழுந்த போது அது உங்களுக்கு துரோகம் போல நிச்சயமாக தோன்றியிருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக அது அனைத்தையுமே நீங்க புரிந்து கொள்வீங்க. எனக்கு தெரியாத சில விஷயங்களை கூட அவர் புரிந்து கொள்வார். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் நல்ல சில விஷயங்களும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கோபங்கள் ஒரு நாளில் உருவானது கிடையாது. அது மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில உருவான சில விஷயங்களாக இருக்கும். ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு புறக்கணிப்பும், ஒவ்வொரு துரோகங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில அது சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு தீப்பொறி போல மாற ஆரம்பிக்கும். நீங்கள் வெளியில அமைதியாகத்தான் இருந்திருப்பீர்கள். ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் எரிந்து கொண்டே இருக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க எப்போதுமே அமைதியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. நீங்க சுத்தமாக சண்டை போட மாட்டீங்க. நீங்க சண்டை போடவே விரும்ப மாட்டீங்க. சத்தமா பேசக்கூட விரும்ப மாட்டீங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக விலகக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். அமைதியாக உங்களுக்கு விலக தெரியும். சண்டை போட்டு கிடைக்கப் போவது என்ன என்று நினைத்துக்கொண்டு அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிப்பீங்க. யாருடைய வாழ்க்கையிலும் நம்ம தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று எண்ணக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க பழிவாங்க நினைத்த தருணங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அது ரிவேஞ்ச் மாதிரி இருக்காது. அது நான் காயப்பட்டதை அவர்கள் உணர வேண்டும் என்ற ஒரு உணர்வால் மட்டுமே நம்ம மறுபடியும் அவங்களை காயப்படுத்தணும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உருவாக்கி இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதை எப்பொழுதுமே உங்களுடைய செயலில் மாத்தாமல் நடத்து கொண்டேதாங்க இருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய உள்ளுக்குள்ள இன்னமும் அந்த ஒரு சின்ன சின்ன சாப்ட்னஸான சில இதயங்கள் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். நீங்க எவ்வளவுதான் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதை உடைக்கப்பட்டாலுமே, நீங்க ஹார்ட் பண்ண ஆரம்பித்தாலுமே ஹார்ட் பண்ண விரும்ப மாட்டீங்க மற்ற நபர்களை. நீங்க எவ்வளவுதான் மற்றவங்க உங்களை ஹார்ட் பண்ணாலும் நீங்க மற்றவங்களை ஹார்ட் பண்ண மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த விருச்சிகம் ராசிக்காரங்களின் ஒரு உண்மையான ஒரு முகமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய துரோகங்கள் என்ன தெரியுமா? அது ஒரே ஒரு சம்பவம் மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு நம்ப முடியாத சில விஷயங்களாக இருக்கும். நான் நம்பிய மனிதர்கள் எல்லாம் என் மாதிரி கிடையாது என்று ஒரு உண்மையை மட்டும் நீங்கள் எப்பொழுதுமே வெளியில் கூறிக்கொண்டேதாங்க இருப்பாங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை நிச்சயமாக மாற்றியிருக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்துல தைரியமாக பேச ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஏன் அப்படின்னா நீங்க பேச போவதனால் உங்களுக்கு மட்டும் நன்மைகள் நடக்கப் போவது கிடையாது. சில மனிதர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது. ஏதாவது கேள்விகள் கேட்டீர்கள் என்றால் பொது இடத்துல கேள்விகள் கேட்க முடியாத இடத்தில் நீங்கள் கேள்விகள் கேட்கும் பொழுது பெரிய ஆளாக நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. உங்களை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நீங்க நம்பியவங்களே மாறியிருப்பாங்க என்ற ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்காமல் நீங்கள் இன்னும் மாறாமல் அதனை நினைத்துக் கொண்டிருப்பீங்க. உங்களுடைய காயங்கள் இன்னும் ஏன் தெரியுமா ஆறவில்லை? உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் அது முழுமையாக ஆறியிருக்காது. ஏன் தெரியுமா? நீங்கள் அதனை கீழ் பண்ணணும்னு முயற்சிப்பீங்க. இருந்தாலும் அதனை கீழ் பண்ண முடியாம பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் அதனை மறக்க முயற்சி செய்வீர்கள். மறந்தது அந்த
நீங்க செய்த பிரச்சனைகளை கிடையாது. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை மட்டும்தான் நீங்க மறந்திருப்பீங்க. அந்த காயங்கள் இன்னும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் ஏன் தெரியுமா நடந்தது? நீங்க தவறானவங்க என்பதற்காக கிடையாது. நீங்கள் மிகவும் உண்மையானவங்க. நீங்க ஆழமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு இந்த ஒரு அனுபவங்களை கொடுத்திருக்கும். உங்களை பாதுகாக்க கற்றுக் கொடுப்பதற்கு யாரை நம்பணும், எங்கு நிறுத்த வேண்டும், எவ்வளவு அளவில் அன்பு கொடுக்க வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க ஆரம்பித்தது. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். அது நல்ல ஒரு நிலைமைக்கு போய் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்று எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய அந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் மறக்க முடியாத சில நினைவுகள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். அது அனைத்தையுமே இனிமே நீங்க மறக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே வர ஆரம்பிக்கும். இனி உங்களை தினசரி எதுவுமே அஃபெக்ட் பண்ணியது கிடையாது. இது வரைக்கும் நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்கள் மெதுவாக உங்களிடமிருந்து வெளியில் ஏற ஆரம்பிக்கும். அதே மாதிரி அது ஆறவும் தொடங்கிவிடும். ஆனால் அது ஒரு நாளில் உங்களுக்கு மறையக்கூடிய விஷயங்களாக கிடையாது. ஆனால் அது உங்களை கண்ட்ரோல் பண்ணாது இந்த ஒரு நேரத்தில். அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் இனிமே ஏற்பட ஆரம்பிக்காது. போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக உண்டாகும். நீங்க அந்த நினைவுகளை நீங்க இந்த ஒரு நேரத்துல வழியாக பார்க்காமல் உங்களுக்கு ஒரு பாடம் போல நீங்கள் கத்துக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்க மீண்டும் உங்களையே உண்மையா நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏதோ எல்லாரையும் நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களை மட்டும்தான் நீங்க உண்மையை நம்ப ஆரம்பிப்பீங்க. ஆனா சரியானவர்களை நீங்கள் மீண்டும் ஓப்பனா பேச ஆரம்பிப்பீங்க. அவங்கள தேடி நீங்களே போக ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க மாறி இருப்பீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் இதுவரைக்கும் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போது சின்ன சின்ன மாற்றங்களால பெரிய ஒரு அளவுக்கு மாற்றி எழுதப்பட்டிருக்கும். நீங்க இதுவரைக்கும் ரிப்பீட்டாக சந்தித்து கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் ரிப்பீட்டாக வராமல் மீண்டும் மீண்டும் நடக்காமல் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய சர்க்குள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் மாறிவிடும். உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்துல பெரிய பெரிய மாற்றங்களாக மாற ஆரம்பிக்குங்க. நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளவோ ஹார்டு ஒர்க்கை போட்டு கொண்டே இருந்தீங்க. ஆனா அதற்கான ஊதியமும் பணமும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாள்ல பணமும் வெற்றியும் உங்களுக்கு நிச்சயமாக சேர ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நிலையான அளவுக்கு எதுவுமே உங்களுக்கு நிலையான ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்காது. ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒன்றில் நிலையான ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே எப்படி இருக்கும், எப்படி இருந்தால் நன்மைகள் நடக்கும் என்பதை நிச்சயமாக உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நீங்க எப்பொழுதுமே ஸ்மார்ட்டா வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. நீங்க ஏதாவது எஃபோர்ட் போட்டா கூட அதுல உங்களுக்குன்னு ஒரு திசையும் உங்களுக்குன்னு ஒரு பாதையும் நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிமே நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள்ல உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களாக மாறி இருக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க ஒரு முக்கியமான பலன்களை இந்த ஒரு நேரத்தில் தெரிந்து கொள்வீங்க. நான் என்னை பெர்ஃபெக்டா பண்ணணும் என்று நினைத்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீங்களே உங்களுக்குள்ள கொடுத்துருப்பீங்க. பெர்ஃபெக்டா பண்றீங்களோ இல்லையோ அந்த ஒரு வேலையை நீங்க எப்படியாவது சொன்ன டயத்துக்குள்ள முடித்து கொடுங்க. அப்படி முடித்து கொடுத்தாதான் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது என்பதையும் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம்னா இதுவாகத்தான் இருக்கும். தினமும் உங்களுடைய மனதை நீங்கள் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு உங்களுடைய பழைய நினைவுகளை நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்து உங்க பிரசன்ட்ல உங்களுக்கு எதன் மீது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கணுமோ அதனை மட்டும் நீங்கள் 11, 12 படிக்கணும், இல்ல காலேஜ் படிக்கணும், ஸ்கூல் படித்துட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நினைத்தாங்க அப்படின்னா அது சம்பந்தமா நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். பணம் சேர வேண்டும் என்றால் அது சம்பந்தமாகவும் நினைத்து அதனை நீங்க கும்பிட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக போக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய பழைய காலங்களை அனைத்தையுமே நீங்கள் மறந்து உங்களுடைய மனதுல இந்த ஒரு நேரத்துல நீங்க தெளிவாக உங்களை நினைத்து கொண்டு காலையில் அமர்ந்து இதன மாதிரி கூறி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போக ஆரம்பிக்குங்க. இதனால உங்களுக்கு தொழில், பேர், புகழ் என அனைத்தும் கிடைத்துவிடும்.
கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. ஆரம்பத்தில் இது எதுவுமே நீங்கள் தெரியாமத்தான் இருப்பீங்க. ஆனால் போக போக அது அனைத்துமே நிச்சயமாக நீங்க உணர்ந்து கொள்வீங்க. நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்ற அனைத்தையுமே நீங்கள் உணர்ந்து அதன்படி நடக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க மாறவும் செஞ்சிருப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.